நீங்க பாக்குற இந்த கோபுரம் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில்ல இருக்கக்கூடிய வடக்கு கோபுரம். இந்த வடக்கு கோபுரத்துல இருந்து கொஞ்சம் தூரம் நம்ம உள்ள போனோம்னா இந்த இடத்துல ஒரு கோவில் தெரியுது பாத்தீங்களா, ஒரு பழமையான கோவில். இந்த கோவில்ல இருந்த ஒரு பெண் சித்தரால தான் இந்த மிகப்பெரிய இந்த வடக்கு கோபுரமே கட்டப்பட்டது. இந்த கோவில்ல யார் இருந்தா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த வடக்கு கோபுரத்தை யாசகம் பெற்று இந்த கோபுரத்தை கட்டின அம்மணி அம்மாள் அப்படின்ற பெண் சித்தர் இருந்த கோவில் தான் இந்த கோவில். ஆனா இந்த ஜெய்ஹிந்த். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கோவில் அப்படின்னு பார்க்குறோம். இந்த கோவில்கள்லாம் பழமையான கோயில்கள்லாம் கவனிக்கப்படுறதே இல்லை. கிட்டத்தட்ட திருவண்ணாமலை நம்ம கணக்கிடப்படுறதே 2 லட்சம் பேர் ஒரு கிரிவலத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு தினமும் வர்றாங்க. அது வேற பிரச்சனை. ஆனால் இது போன்ற ஒரு நிலைமையில் உள்ள கோயில், நல்ல வருமானம் உள்ள கோயில் பக்கத்திலே சிதிலம் அடைஞ்சிருக்கு. இது அரசாங்கத்துக்கு தெரியாதா? இந்த கோயில்கள் எத்தனை அழிக்கப்பட்டு வருது? ஏகப்பட்ட கோயில் இந்த இந்து நிலையத்தில் எத்தனை கோயிலை கணக்கில் எடுத்திருக்காங்க? எத்தனை கோயில்கள் பழமையான கோயில்கள் இருக்கு? அதை மெயின்டைன் பண்ண முடியாட்டி அதை மெயின்டைன் பண்ணக்கூடிய ஆளுங்கள்ட்டையாவது குறைஞ்சபட்சம் விடணும். இது போன்ற இடிக்கப்பட்ட ஒரு நிலை இருக்கு. இது பெரிய ஆளுங்க செய்ய வந்தால் அது முன் வந்தால் அதை கொடுக்கணும். 1000 ரூல்ஸ் போடுறீங்க அந்த கவர்மெண்ட்னு சொல்லிட்டு, பின்ன கோயிலை நடத்த முடியல, ஒரு இது பண்ண முடியல. கோயில் அழிச்சு அந்த இடத்த இடிக்கிறாங்க. இடிச்சு அந்த இடத்த காணாம போகுது கோயில்கள். அப்ப அந்த இடம் அவங்களுக்கு சொந்தமாயிருது. யார் ஆட்சி அதிகாரத்தில் இருக்காங்களோ அவங்களுக்கு சொந்தமாக பேர் பறக்கப்படுறது இல்லை. தெரிஞ்சவங்களுக்கு பேர் அவங்க இது பண்ணிக்கிறாங்க, பேர்ல மாத்திக்கிறாங்க. கோயில்களுக்கு நன்மை செய்யணும் வரவங்க கூட அவங்களால செய்ய முடியல. ஏன்னா கவர்மெண்ட் அப்ரூவ்டு தான், வாங்கி தான் செய்யணும். இது ஒரு மசூதிக்கு பொருந்துமா? ஒரு சர்ச்சுக்கு இந்த விதி பொருந்துமா? அவங்கெல்லாம் வளர்ந்துக்கிட்டே போகுது. அந்த கோயில்கள் மட்டும் மக்கள் பார்த்து சின்ன சின்ன கோயில்கள் மட்டும் தான் கட்ட முடியுது. இந்த மாதிரி பழமையான கோயில் எங்க தாத்தன் பாட்டி எங்களுக்காண்டி கத்து கொடுத்த கோயில், எங்க வம்சத்துக்காண்டி. நாங்க தமிழ் வம்சம்யா, நீங்க தெலுங்கர்கள் அப்படின்னா நீங்க உங்களுடைய இதை பாதுகாப்பீங்க அந்த ஆனா எங்க தமிழ் மன்னர்கள் எங்களுக்காண்டி கத்து கொடுத்துருக்காங்க. எங்க பாட்டி எங்க தாத்தன் எங்க இனத்துக்காண்டி இந்த கோயில் எங்க மண்ணில் கட்டி கொடுத்துருக்காங்க, எங்க கலாச்சாரத்தை பின்பற்றுறதுக்காண்டி. இல்லாட்டி நீங்க இந்த கோயில்களை இந்த அறநிலையத்துறையின் ஒன்னை எடுத்து விட்டுட்டு அந்தந்த மன்னர்கள் யார் குறுநில மன்னர்கள் அதை ஆளுகைக்கு உட்பட்டதோ அவங்க கையில கொடுக்கலாம் குடும்ப பரம்பரையை. இல்ல நல்ல ஒரு அமைப்பு, அந்த மாதிரி அமைப்புகள் குத்தகைதாரர்களை நிர்வகித்து பழமையான முறையில கொண்டு வரலாம். இதை தவிர்த்து கோயில்களை இந்த இதுக்கு நம்ம டெவலப் பண்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம். இதுக்கு மேல கோயில்கள் அழிவின் இந்த மூல இருந்தா கோயில்கள் அழிவிற்கு செல்வது உறுதி. அந்த இதுக்கு பாத்தீங்கன்னா, ஏன்னா 40 லட்சம் ரூபாய் செலவழிச்சு ஒரு இன்னோவா கார், சொகுசான இன்னோவா கார் வாங்கி கொடுக்குற அறநிலையத்துறைக்கு நாங்க ஏன் மக்கள் பணத்தை, அது வரி பணத்தை கோயிலுக்கு தானே நாங்க கொடுக்குறோம். நீங்க அதை மெயின்டைன் பண்றோம்னு சொல்லிட்டு வரி பணம் மட்டுமே 646 கோடி ரூபாய் போடுறீங்க. அந்த இதுக்கு இவ்வளவு காசு நாங்க எங்க இந்துக்களுக்கு நாங்க கல்வி கொடுப்போம்.